தஞ்சை மாவட்டத்தில் அரசு தனியார் பள்ளிகள் என 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன. அதேபோல் கல்லூரிகளும் ஏராளமாக உள்ளது. இதற்காக தஞ்சை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தினமும் பல்வேறு வாகனங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்கின்றனர். இதில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கல்வி நிலையங்கள் சார்பில் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த பஸ் மற்றும் வேன்கள் மூலம் பல்வேறு மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். அதேபோல் தஞ்சையை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் சிலர் அரசால் வழங்கப்பட்ட மற்றும் தங்கள் பெற்றோர் வாங்கிக் கொடுத்த சைக்கிள்கள் மூலம் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். சிலர் தங்கள் குழந்தைகளை ஆட்டோக்களில் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் அதிக கட்டணம் கொடுத்து தனியார் வாகனத்தில் செல்ல முடிவதில்லை. மாறாக அவர்களுக்கு அரசால் கொடுக்கப்பட்ட பஸ் பாஸ் மூலம் அரசு டவுன் பஸ்களில் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். ஆனால் மாணவர்களின் வசதிக்காக போதிய பஸ்கள் இயக்கப்படுவதில்லை. ஒரே நேரத்தில் அதிக அளவில் மாணவர்கள் செல்லும் போது கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. பஸ்களில் போதிய இடம் கிடைக்காததால் அவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியவாறு பயணம் செய்யும் நிகழ்வு தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் நேற்று தஞ்சை பழைய பஸ் நிலையத்திலிருந்து மாரியம்மன் கோவில், பூண்டி, சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை வரை செல்லும் டவுன் பஸ்ஸில் மாணவர்கள் பஸ்ஸின் முன்புறம் மற்றும் பின்புறம் படிக்கட்டில் தொங்கியவாறு சென்றனர். பஸ்ஸின் ஒரு பக்க வாசலில் ஒரே நேரத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொங்கியவாறு சென்றனர். இதனால் பஸ் பாரம் தாங்காமல் ஒரு பகுதியாக சாய்ந்த வண்ணம் சென்றது. வேகத்தடை வரும் இடங்களில் பஸ்ஸின் 2 படிகளும் வேகத்தடையில் உரசியவாறு சென்றது.